வெல்கம் டு எம்பெடட் சிஸ்டம் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 805 ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துடும். ஃபர்ஸ்ட் பின் டயக்ராம் பற்றி சொல்லி அது புரியாமல் அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அப்புறம் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, அதில் இன்புட் அவுட்புட் இன்டர்ப்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அவ்வளோ பெரிய ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு புதுசாக ஒரு கலர் டிவி வாங்கினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துக்குவீங்க. அந்த சேனல் எப்படி அக்சஸ் பண்ணுறது, எப்படி சேனலை வந்து வேறு இப்போ ரெண்டாவதுல இருக்கக்கூடிய சேனலில் அஞ்சாவது லொக்கேஷனில் தூக்கி போகிறது எப்படி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுவீங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி தான் அது. ஒரு 8 to 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 12 ஸ்டெப்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு கண்ட்ரோலர் நீங்கள் அக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயமா இருக்கும். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஆல்ரெடி பின் டயக்ராம்ஸ் பற்றி ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ பின் டயக்ராம் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஆர்கிடெக்சர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்கிடெக்சர்னு சொன்னோன்னே எடுத்தோன்னு ஒரு டயக்ராம் போட்டு இது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது அந்த மாதிரி நான் சொல்லாமல் ஜஸ்ட்டு அதில் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். மொத்தம் ஆர்கிடெக்சர்னு சொன்னீங்கன்னா இந்த 7 இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஆர்கிடெக்சரில் இருக்க போகுது. இந்த 7 இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அடுத்து 4 ஜென்ரல் பர்பஸ் பேரலல் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து டைமர் ஆர் கவுண்டர், இன்டர்னல் ரேம் ஆர் ரோம் மெமரி, ரேம் அண்ட் ரோம் மெமரி, சீரியல் போர்ட்ஸ், இன்டரப்ட் கண்ட்ரோல் லாஜிக் அண்ட் சிபியூ. இந்த 7 விஷயம் மட்டும்தான் ஆர்கிடெக்சரில் இருக்கும். சரியா? நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கிடெக்சரோட டயக்ராம் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு லைட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 7 இன்ஃபர்மேஷனை பற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் மெமரி, ரேமு, டைமர் 0, டைமர் 1, சீரியல் போர்ட், 4 இன்டர்ப்ட் போர்ட்ஸ், பஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பஸ் கண்ட்ரோல். ஓகேவா? அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ். அடுத்து டைமர் அண்ட் கவுண்டர். ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸுங்கிறது இந்த 4 இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 8 பின் இருக்கும். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 போர்ட் இருக்கும். அதுதான் போர்ட் 0 to போர்ட் 3. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கும். போர்ட் 0 to 7. அதாவது போர்ட் 0னா 0லேருந்து 7 வரைக்கும் 8 பின் இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு போர்ட்லேயும் இருக்கும். மொத்தம் 32 இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்கும். இதை பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலர் பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஜென்ரல் பர்பஸ் பேரலல் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் பேரலல் அப்படின்னா? பேரலலுக்கும் சீரிஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க? சீரிஸ்னா ஒன் ஆஃப்டர் அதர். ஒரு கியூவில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஒருத்தர், அதுதான் சீரிஸ். பேரலுங்கிறது அட் அ டைமில் எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி. ஒன் ஆஃப்டர் அதர் நிற்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்காம பக்கத்து பக்கத்துலேயே 3-4 பேர் நிற்கிறது தான் பேரலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பேரலன்னு சொன்னீங்கன்னா 4-0ல் இருக்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4-0ல் 0th பின்லேருந்து 7th பின் வரைக்கும் நீங்கள் அட் அ டைமில் 7-8 பின்னையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட் 1, அதே மாதிரி போர்ட் 2, போர்ட் 3 அப்படியே அசால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுதான் பேரல்னு சொல்கிறது. ஓகே. அடுத்தது மெமரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ப்ரோக்ராம் மெமரி, ரேம். ஓகேவா? ப்ரோக்ராம் மெமரி 4 கிலோபைட் சொல்லியிருக்காங்க. ரேம் மெமரி 128 கிலோபைட் சொல்லியிருக்காங்க. என்ன இது அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? உடனே ரேம் எவ்வளோ இருக்குது, ரோம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோமா? ரேம்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பீடு, ஆப்ரேஷன்ஸு, அந்த இன்டர்னல் சாஃப்ட்வேர்ஸு இது எல்லாமே நம்மளோட ரோம் மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ரேம்ங்கிறது நீங்கள் அக்சஸ் பண்ணுற கெப்பாசிட்டி. 64 GB, 32 GB, 16 GB சொல்கிறீங்களா, மெமரி கார்டெல்லாம் போட்டு அக்சஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட் எல்லாமே ரேம் மெமரி. ஸோ இதுவும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு சிபியூங்கிறதுனால இதுலேயும் ரோம் மெமரி அண்ட் ரேம் மெமரி ரெண்டுமே இருக்கும். நம்ம கண்ட்ரோலருக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா, அது ப்ரோக்ராம் மேபி அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், இல்லை எம்பெடட் சி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா கூட அந்த ப்ரோக்ராமோட ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு ஹெக்ஸ் ஃபைல்னு ஒன்று கிடைக்கும். ஹெக்ஸா டெசிமல் ஃபைல்னு சொல்லுவாங்க.
அந்த ஹெக்ஸ் ஃபைலை தான் நீங்கள் ஐசியில் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்க. அந்த ஃப்ளாஷ் பண்ணுற ஃபைலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோபைட்ஸ்குள்ளே தான் இருக்கணுங்கிறது கண்டிஷன். இது மேபி ஒரு காஸ்ட்லியரான மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்குறீங்க, ARM7 ARM9 ராஸ்பெரி பை அது மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அதில் 100 128 KB 64 KB அந்த மாதிரியான மெமரி ஃபைல்ஸ் எல்லாம் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பேசிக் கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோபைட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஃபைனலாக கிடைக்கிற ஹெக்ஸ் ஃபைல் அந்த 4 கிலோபைட்ஸ்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து எடுத்துக்காது. இன்னும் இது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு சிடி வாங்குறீங்க, சிடி ஆர் டிவிடி, ஒரு சிடியாக வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 700 MB இருக்கக்கூடிய சிடி, அதில் நீங்கள் 1 GB படம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற முடியாது, ஏன்னா மெமரி சைஸ் கூட. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ 4 கிலோபைட்ஸ்னால் நீங்கள் எழுதுகிற கோடிங்கோட லெவல் ஃபைனலாக 4 கிலோபைட்ஸ்க்குள்ளே இருக்கணுங்கிறது கண்டிஷன். ஓகே, அடுத்தது டைமர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமர் அண்ட் கவுண்டர்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. அதை பற்றி என்னங்கிறது நான் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். மொத்தம் 2 டைமர் இருக்குது, டைமர் 0 அண்ட் டைமர் 1, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ். அடுத்தது சீரியல் போர்ட். சீரியல் போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் RFID யூஸ் பண்ணுறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது சீரியல் கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த RFID இதெல்லாம் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் காலேஜிலலாம் அட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க, காலேஜில் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் டோரில் ஸ்வைப் பண்ணாங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், பார்த்துருங்களா? ஜஸ்ட் அதுதான் சீரியல் கம்யூனிகேஷனுங்கிறது. அந்த டிவைஸோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 8 டிஜிட் 12 டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த கார்டுக்குன்னு ஒரு 8 டிஜிட் 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து சீரியல் போர்ட்டுன்னு சீரியல் கம்யூனிகேஷனில் உள்ளே வாங்குவாங்க. அதுக்கு இந்த சீரியல் போர்ட்டு தான் ரொம்பவே சப்போர்ட்டடாக இருக்கும். ஓகே, அதில் மொத்தம் 2 பின் இருக்கும், TXT RXTன்னு சொல்லிட்டு. இந்த 2 பின்னும் வந்து மைக்ரோ கண்ட்ரோலோட போர்ட் 3யோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. போர்ட் 3ல 0th பின் அண்ட் ஃபர்ஸ்ட் பின்னோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். கிறிஸ்டல் ஆசிலேட்டருங்கிறது என்ன அப்படின்னா, டைமிங் அண்ட் கிளாக் பல்ஸை எடுத்து கொடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் டைமிங் அண்ட் கிளாக் பல்ஸ் அப்படின்னா, கண்ட்ரோலருக்கு எப்போதுமே வந்து ஒரு தன்னால் இயங்க முடியாது, ஒரு சப்போர்ட் வேணும். சைக்கிள்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு காலையில் 5 மணிக்கு எழுப்பி போடணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிவிட்டு நைட் தூங்கிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கவங்களும் எழுப்பிடுறாங்க. எதை வச்சு எழுப்பிடுவாங்க? ஒரு அலாரம் கிளாக் ஆன் பண்ணி வச்சுட்டு எழுப்பிடுவாங்க. அந்த அலாரம் கிளாக்குக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், இப்போ நைட்டு 9 மணினா காலையில் 5 மணிக்கு அடிக்கிற மாதிரி அலாரத்தை செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோம். அது எப்படி டிஃபைன் பண்ணுது? இந்த மொமெண்ட் நைட் 9 மணிலேருந்து மார்னிங் 5 மணி வரைக்கும் இடையில எத்தனை ஹவர்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அது ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓவராலாக அந்த ஹவர்ஸ் 0 ஆகும்போது நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் இத்தனை டைம் இன்டர்வலில் செய்யணும். ஒரு எக்ஸாம்பிள், நைட்டு 6 மணிக்கு என் வீட்டில் லைட் ஆன் பண்ணணும், காலையில் வந்து லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டிலே கூட இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு அக்ராஸாக 2 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் எதுக்காக அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக பெர்ஃபெக்டாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும், ஸ்டெடி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது யூஸ் பண்ணாங்க. பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இன்டரப்ட். இன்டரப்ட் சொல்லும்போது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக டைமரை கூட இன்டரப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன இன்டரப்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு சிக்னல் இன்டரப்ட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்டரப்டை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இன்டரப்டுக்கான ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமை விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க் எடுத்துக்கோ, திடீர்னு பேங்க்கில் ஃபயர் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் கேஷ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகே ஃபயர் ஆனால் ஆகிட்டு போகுது, நான் கேஷ் கட்டுறபடி நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கிடையாது. முதல்ல அந்த இடத்த விட்டு ஓட பார்ப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ ப்ராசஸ் நடக்கும்போது இடையில ஏதாவது ஒரு இன்டரப்ட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்டரப்ட் சிக்னலில் ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன ஒர்க்கோ, என்ன ரெக்கமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபயர் ஆகிடுச்சுன்னா ஃபயரை ஃபஸ்ட்டு எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட விட்ட ஒர்க்கை நாம் கண்டினியூ பண்ணணும். ஓகே, புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். இன்டரப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு திடீர்னு ஒரு சிக்னல் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சிக்னலை கெட் பண்ணிவிட்டு அந்த சிக்னலுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
மெயின் ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல இருந்து விட்டுதோ அந்த இடத்த திருப்பி கண்டினியூ பண்ணும். அவ்வளோதான் இன்டரப்ட். ஓகே. அடுத்தது CPU. CPUங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த இன்டரப்ட், ப்ரோக்ராம் மெமரி, ரேம், ரோம், சீரியல் பஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே ஃபைனலாக இந்த CPU கண்ட்ரோல் தான் வரும். CPUங்கிறது தான் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே. இப்போ இதை ஒவ்வொரு வேர்டை பற்றின ஒரு ப்ரீஃப் இப்போ நம்ம பார்ப்போம். பஸ் கண்ட்ரோல். பஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8051ல 2 பஸ் இருக்கு, டேட்டா அண்ட் அட்ரஸ் பஸ்ன்னு சொல்லிட்டு. அதே தான் 8051க்கு முன்னாடி இந்த மைக்ரோ ப்ராசஸர் 8086ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும், அட்ரஸ், கண்ட்ரோல் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு. அதை வந்து சிஸ்டம் பஸ்ன்னு சொல்லுவாங்க. 8051ல பஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டைமர் அண்ட் கவுண்டர். ஸோ டைமர் அண்ட் கவுண்டர் என்னன்னா இன்டர்னல் ஆப்ரேஷன் கேன் பி சிங்க்ரனைஸ்டு யூசிங் கிளாக் சர்க்கிள். ஸோ XTAL1 and 2 கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பேக் போனாக வச்சு தான் இந்த டைமர் அண்ட் கவுண்டர் ஒர்க் ஆகும். நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராமில் ரைட் சைடில் மேலே டைமர் 0 டைமர் 1ன்னு எழுதியிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எந்த டைமர் வேணுமா, டைமர் 0 வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டைமர் 1 வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட சப்போர்ட் கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஓகே. அதுக்கு அடுத்து கண்ட்ரோலர் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பின் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐசியோட பின் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். EA எக்ஸ்டர்னல் எனேபிள், PSEN ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எனேபிள், ALE அட்ரஸ் லேட்ச் எனேபிள், தென் ரீசெட். இந்த 4 பின்னை பற்றின ப்ரீஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் ஐ திங்க் 6.1 7.1 வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது என்னோடய வீடியோவில் 6.1 7.1 அப்படின்னு சொல்லி அந்த டே கேட்லாக் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது இன்டர்னல் ரேம் அண்ட் ரோம். நான் முதல்ல சொல்லிட்டேன், கண்ட்ரோலர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 4 கிலோபைட்ஸ் மெமரி இருக்கணும். அதுதான் ப்ரோக்ராம் மெமரி. நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாமே இந்த 4 கிலோபைட்ஸ்லங்கிற மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதை வந்து நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரேம் மெமரி. இது வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி 128 கிலோபைட்ஸ். இதை வந்து 32 ஒர்க்கிங் ரெஜிஸ்டராக பிரிச்சிருப்பாங்க அப்ளிகேஷனுக்காக. அந்த 32ஐயும் 4 ரெஜிஸ்டர் பேங்க்கில் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேங்காக பிரிச்சிருப்பாங்க இந்த 32. அதாவது இந்த 128 32 பிரிக்கிறாங்க, 32 4 செட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே. ஒவ்வொரு பேங்க்லேயும் 8 பிட் மெயினி ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், R0 to R7. ஓகே. நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த ALE, PSEN, இந்த ரெஜிஸ்டர் பேங்க் இதை பற்றிலாம் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கும். ஆனால் எம்பெடட் சியில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா இதை ஜஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒன்று பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது சீரியல் போர்ட். சீரியல் போர்ட்டுன்னு சொல்லும்போது நான் முதல்ல சொல்லிட்டேன், வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ், RFID, ஃபிங்கர் பிரிண்ட்டு, மொபைல் ஃபோன்ஸ் அல்லது ஒய்ஃபை, ப்ளூடூத் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ZigBee இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளியிலேருந்து கம்யூனிகேஷன் டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ சீரியல் போர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதில் மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று SBUF, சீரியல் போர்ட் டேட்டா பஃபர் டு ஹோல்டு த டேட்டா. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, ஒரு யூஸரோட ஏடிஎம் கார்டு வச்சுருக்காரு அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் உடனே நேரடியாக வாங்கிக்காது, ஒரு இன்டர்மீடியேட் வேணும், ஒரு இடைத்தரகர் மாதிரி. ஓகே. அந்த இடைத்தரகர் தான் சீரியல் பஃபர். ஸோ கண்ட்ரோலருக்குள்ளே நீங்கள் கொடுத்தாலும் சரி, கண்ட்ரோலர் உங்களுக்கு வெளியில் சொன்னாலும் சரி, அந்த SBUF தான் இடையில நின்று எல்லா ஒர்க்கையும் செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் சீரியல் கம்யூனிகேஷனுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஓகே. அடுத்தது எஸ்கான். எஸ்கான்ங்கிறது சீரியல் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்டர். சீரியல் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்டர்னா பாட் ரேட்டு அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அது இந்த ஸ்பீடில் கொடுத்தா 9600 பாட் ரேட்டு, 11500 பாட் ரேட்டு, 4800 இது மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அர்த்தம்னா கம்யூனிகேஷன் சிக்னல், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்பீட் அப்படி கூட சொல்லலாம். அதை ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ தமிழில் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கும் தமிழ் நல்லா தெரியும், நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகே. இப்போ நான் நார்மலாக பேசியிருக்கேன், அதே இதை கடகடகடன் நான் ஸ்டாப்பாக வேகமாக பேசிடுறேன் அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன், என்ன ஏது அது மாதிரி ரொம்ப ஸ்லோ டவுனாக சொல்கிறேன் அப்படின்னா இரிட்டேட் ஆகும். ஓகேவா? அதில் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்கான்ங்கிறத நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா
ஒன்றும் இல்லை, நீங்கள் மார்க்கெட்லேருந்து ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் டிவைஸ் வாங்குறீங்கன்னா அதிலே அவன் சொல்லியிருப்பான் 9600 பேட் ரேட் கொடுத்தா தான் என்ன நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், 4800 பேட் ரேட் கொடுத்தா தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்கள் அப்ளிகேஷனோட அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அது என்ன பேட் ரேட்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ரோக்ராமில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த நம்பர் எழுதினீங்கன்னா போதும். இந்த சீரியல் போர்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோஸை சொல்லியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு வேணும்னா இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அடுத்தது பீகான்ங்கிறது பவர் கண்ட்ரோல். ஸோ ஒரு டேட்டா 8 பிட் டேட்டா போகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பவர்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ பேக்கெட்ஸாக போகணும் அப்படிங்கிற எல்லாமே அந்த பீகான் தான் கம்யூனிகேட் பண்ணும். அடுத்தது டிஎக்ஸ்டி ஆர்எஃப்டி. டிஎக்ஸ்டினா டிரான்ஸ்மிஷன் எனேபிள், ஆர்எஃப்னா ரிசீவிங் எனேபிள். ஓகே, அதுக்கப்புறம் 4 ப்ரோக்ராமபிள் மோட்ஸ் இருக்குது இல்லை, மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3ன்னு சொல்லிட்டு சீரியல் போர்ட்லேயே அந்த மாதிரி இருக்குது, டைமர்லேயே இருக்குது. இதை பற்றியும் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது. அடுத்தது இன்டரப்ட். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வெளியிலேருந்து ஒரு இன்டரப்ட் சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான். ஸோ இன்டரப்ட்னு பொறுத்த வரைக்கும் 2 விதமான இன்டரப்ட் இருக்குது, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா வெளியிலேருந்து வர்றது, சாஃப்ட்வேர்னா உள்ளுக்குள்ளே ஒரு டைமரை ரன் பண்ணி அதன் மூலயமா இன்டரப்ட் சிக்னல் கொடுக்குறது. ஓகேங்களா, அதாவது 15 செகண்டுக்கு ஒரு தடவை எனக்கு வந்து இன்டிமேஷன் கொடு அப்படின்னு சொல்லணும்னா உள்ளுக்குள்ளே டைமர் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 15 செகண்ட் முடியும் போது அது ஃப்ளாக் எனேபிள் பண்ணும், அந்த ஃப்ளாகோட ரிசல்ட்டாக உங்களுக்கு அந்த இன்டரப்ட் சிக்னல் கிடைக்கும். ஸோ இன்டரப்ட் சோர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்டரப்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, 2 எக்ஸ்டர்னல் INT0 INT1. ஸோ வெளியிலேருந்து வாங்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஹியூமனோட ஹார்ட் பீட் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பல்ஸ் வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஒருத்தரோட ஹார்ட் பீட் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் ஹார்ட் பீட் சொல்கிறோமா, 1-2 பல்ஸ் மிஸ் ஆச்சுன்னா 72க்கு பதில் 50 60ன்னு கொடுத்துச்சுன்னா அவர் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கரெக்டான கொடுக்குற சிக்னல் லாஸ் இல்லாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ் இல்லாமல் எடுக்க முடியும். அடுத்தது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் சோர்ஸ். அப்படி சொல்லும்போது மொத்தம் 3 விதமான சோர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று சீரியல் போர்ட் இன்டரப்ட், இன்னொன்று டைமர் ஃப்ளாக் 0, டைமர் ஃப்ளாக் 1. இதை பற்றி நான் ப்ரீஃபாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது CPU. ஸோ 8051 சிஸ்டம் bus connects all the support devices to the CPU. ஸோ எல்லா டிவைசஸையும் ஒரு காமன் பஸ் மூலிமா இந்த சிபியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஆர்கிடெக்சர் டயக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபைனலாக சிபியுங்கிற ஒன்னோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த சிபியுங்கிறது தான் உங்களோட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா, இல்லை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன வீடியோஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.